முல்லா ஒரு காப்பாளர். ஒரு நாள் கலீஃப் மன்னரை பார்க்க பக்கத்து ஊர் போர் வீரன் வந்தான். தன் பையிலிருந்து ஒரு சுண்ணாம்பு துண்டை எடுத்து மன்னர் கலீஃபின் நாற்காலியை சுற்றி ஒரு வட்டம் போட்டான். எதற்காக இந்த வட்டம் போட்டான்? ஆனால் அந்த போர் வீரன் பேசவில்லை, மௌனமாக நின்றான். மன்னர் தனது மந்திரிகளை நோக்கி, உங்களில் யாருக்காவது இதற்கு என்ன அர்த்தம் என்று புரிகிறதா? இல்லை மகாராஜா. இது ஏதாவது மந்திரமாக இருக்கலாம். மன்னருக்கோ தன் கால்களை கீழே வைப்பதற்கு கூட பயமாக இருந்தது. மன்னர் முல்லாவை அழைத்தார். முல்லாவும் நாற்காலியிடம் வந்து வட்டத்தை சிறிது நேரம் பார்த்தார். தனது பையிலிருந்து ஒரு பொம்மையை எடுத்து போட்டார். அந்த போர் வீரனுக்கு ஒரே ஆச்சரியம். தனது பையிலிருந்த சிறிது அரிசியை எடுத்து போட்டான். முல்லா சிறிது நேரம் யோசித்து அரண்மனை காவலாளியிடம் ஒரு கோழியை கொண்டு வர சொல்லி அதை கீழே விட்டார். அது அரிசியை சாப்பிட்டது. பயந்து போன போர் வீரன் ஓடி போனான். அவனை ஓட வைத்து விட்டாயே, எப்படி? அவன் தன் நாட்டு மன்னர் உங்களுடன் சண்டைக்கு வருவதாக சொன்னான். அதற்குத்தான் அந்த வட்டம். அந்த பொம்மை? அந்த பொம்மையை அவனிடம் காட்டி, நீயும் உன் மன்னரும் எங்களுக்கு குழந்தைகள் மாதிரி என்று சொன்னேன். பிறகு அந்த அரிசியும் கோழியும்? அவங்க நாட்டு குதிரைகளும் போர் வீரர்களும் அரிசியை போன்று எண்ண முடியாதவர்கள் என்று சொன்னான். நான் கோழி அரிசியை தின்றது போல நாம் அவர்கள் அனைவரையும் ஒருவர் விடாமல் அழித்து விடுவோம் என்று சொன்னேன். சபாஷ் முல்லா! மன்னர் முல்லாவிற்கு பரிசுகளை வழங்கினார். இப்படியாக முல்லா தனது நாட்டை காப்பாற்றினார்.